நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேசாம இதை ஜூஸ் ஆக்கிடுறேன். இது குடிக்க நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் பாதாமையும் போட்டுடுறேன். அர்ச்சனா, என்னமா ஆச்சு? என்ன? அது அர்ச்சனா, ஷாக் அடிச்சிருச்சு. கரண்ட் ஷாக். எப்படிமா ஷாக் அடிச்சது? அம்மா, அது நான் ஜூஸ் போட வந்தேன், கரண்ட் அடிச்சிருச்சு. என்ன? இல்ல, ஜாஸ்தியெல்லாம் இல்ல, லைட்டா பட்டுடுச்சு. நான் டாக்டரை வர சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் கார்த்திக், அதெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. நான் நல்லதா இருக்கேன். லைட்டா ஷாக் அடிச்சது, அவ்வளவுதான். இது எப்படி நடந்தது? கை ஈரமா இருந்திருக்கும், அதனாலதான். அது எனக்கு ரொம்ப பசிச்சது, அதான் ஏதாவது பண்ணலான்னு. என்கிட்ட சொன்ன அர்ச்சனா நான் செஞ்சு கொடுக்க மாட்டேனா என்ன உனக்கு? நான் வெளியே தானே இருந்தேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் செஞ்சு கொடுத்துருப்பேனேமா. அர்ச்சனா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற? கார்த்திக், இத பண்றதுக்கு என்ன நேரமா ஆகும்? அதான் நானே பண்ணிடலாம். மாணிக்கம், உடனே எலக்ட்ரீஷியனை வர சொல்லி எல்லா வயரையும் செக் பண்ண சொல்லு. இங்க வயரிங் செக் பண்ணி முடிச்ச அப்புறம் மத்த ரூம்ல இருக்க வயரிங் செக் பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. அர்ச்சனா, உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே மாணிக்கத்துக்கிட்ட சொல்லு. சரி. வா, வெளியே போலாம். ஆமா அர்ச்சனா, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. டாக்டர் கிட்ட போகணும்ல, நான் உனக்கு ஏதாவது பண்ணி கொடுத்து விடுறேன். சரிம்மா. நம்ம லைஃப்ல இது ஒரு புது ஆரம்பம். இதுல நியூ ரிப்போர்ட்னு இல்ல, நியூ லைஃப்னு எழுத. இது ஒரு புது வாழ்க்கை. அம்மா எங்க? அவங்க கிட்ட சொல்லிடலாம். நான் கூப்பிடுறேன். அம்மா, ரெடி ஆயிட்டீங்களாப்பா? வாங்க, நானும் உங்க கூட டாக்டர் கிட்ட வரேன். அம்மா, நான் தான் அர்ச்சனா கூட போறேன்ல. அது சரிப்பா, நானும் உங்க கூட வரேனே. டாக்டர் கிட்ட கேட்டுப்பேன்ல, அர்ச்சனாவுக்கு எது கொடுக்கலாம் எது கொடுக்க கூடாதுன்னு. சாந்தி சொல்றது ரொம்ப சரிதான். எங்களுக்கும் கவலை இல்லாம இருக்கும்ல. உன் பெரியப்பா கூட போன் பண்ணி நீ கூட போயிட்டு வான்னு சொன்னாரு. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். நான் ஏதாவது கேட்க மறந்து போயிட்டேன்னா நீங்க ஞாபகப்படுத்தி கேப்பீங்கல்லக்கா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? ஆமாமா, நாங்க டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு வரோம். இல்ல அர்ச்சனா, என்னால இங்க இருக்க முடியாதுமா. அதனால நானும் உன் கூட வர்றது நல்லதுமா. ஒரு தடவை டாக்டர் கிட்ட பேசிட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. சரி, தாராளமா நீயும் போயிட்டு வா. டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா கேட்டுக்க. அர்ச்சனா,
நாம கிளம்பலாமா? ம். அர்ச்சனா, டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டுடு. ஆ. எது சாப்பிடணும் எது ஆ. சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுடு. அம்மா அட நீங்க வணக்கங்க. வணக்கம். வணக்கம். அது நீங்க கூட வருவீங்கன்னு எனக்கு தெரியாத. நான் எதுக்கு வந்தேன்னா அது உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதான் ஆமாமா, நாங்க கூட அதனாலதான் வந்தோம். நேத்து நைட்டே டிசைட் பண்ணிட்டேன் இங்க வரணும்னு. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அம்மாவும் கூட வரேன்னு சொன்னாங்க. அதான் டைரக்டா கிளினிக்கே வந்துட்டோம். என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நேத்து ராத்திரியில இருந்து ஒரு மாதிரியா ஆ. இருந்தது. டாக்டர் என்ன சொல்லுவாங்களோன்னு. ஒருவேளை 2 பேரும் எதையாவது கேட்க மறந்துட்டாங்கன்னா அதனாலதான் நாங்க 2 பேரும் கூட வந்திருக்கோம். ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கலாம்ல. நீங்க வந்தது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இனிமே எனக்கு எந்த கவலையும் இருக்காது. சரி, டாக்டர் எப்ப வராங்கன்னு கேட்கலாமா? நேரம் ஆயிடுச்சு. சரி. அ, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நீங்களும் போங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, என்னம்மா தண்ணி பாட்டில் கொண்டு வரலையா? என்னது, ஹாஸ்பிட்டல் தண்ணிய குடிக்க போறியா? ஆ, நம்ம 2 பேரும் கூட கவனிக்கலையே. என்ன சாந்தி, நீயாவது தண்ணி பாட்டில் கையிலேயே எடுத்துக்கலாம்ல? எடுத்துட்டு வந்திருக்கலாம். எடுத்து வச்சிருக்கணும்க்கா. ஆனா நான் மறந்து போயிட்டேன். இப்ப என்னக்கா பண்றது? ஹாஸ்பிட்டல் தண்ணி சேஃபா தான் இருக்கும். அர்ச்சனா அதை குடிக்கட்டும். வந்தனா, இங்க பாரு. நீயும் அர்ச்சனா கூட போ. குழந்தை என்கிட்ட கூட. வா வா வா. ராதிகா, வாங்க டாக்டர் பத்தி கேட்டுக்கலாம். 9 மணிக்கு தானே அப்பாயின்மெண்ட். ஆ, வாங்க வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி எல்லாரும் வந்துட்டோம். டாக்டர் என்ன நினைப்பாங்களோ தெரியல. எல்லாருக்கும் கவலை, அதனால டாக்டர் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அம்மா கிட்ட நான் முதல்லயே சொன்னேன் நான் தனியா போறேன்னு. ஆனா அவங்களால வெயிட் பண்ண முடியல. அதான் கூட வந்துட்டாங்க. அம்மாவும் பெரியமாவும் வராங்கன்னு எனக்கும் தெரியாது. வாங்க வாங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்களே. டாக்டர் அர்ச்சனாவை நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல? கார்த்திக், என்ன இது? டாக்டர் கொத்தாரியா? ஏன்பா, எதுக்காக அர்ச்சனா இங்க கூட்டிட்டு வந்த? ஆமாம்மா, இவங்க தான் அர்ச்சனாவோட டாக்டர். கார்த்திக், அர்ச்சனாவை எதுக்கு இந்த டாக்டரை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, இவங்க தான் அர்ச்சனாவோட டாக்டர். இவங்க ரொம்ப நல்ல டாக்டர் சந்தியம்மா. வந்தனாக்கும் சுகன்யாக்கும் இங்க தான் டெலிவரி பார்த்தோம். இருக்கட்டும், அர்ச்சனாவை இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா நல்லது. அம்மா, இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குமா. இவங்க பெரிய டாக்டர். அப்படின்னா அர்ச்சனாவோட குழந்தை ஏன் காப்பாத்தல? எனக்கு என்னன்னா, நம்ம அர்ச்சனாவை இன்னொரு டாக்டர் கிட்ட காட்டணும்னு தான் தோணுது. ஆண்டி, அது இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர். ஆமா சம்பந்தியம்மா. இல்ல,
எனக்கு இந்த டாக்டரை பார்க்கறதுல இஷ்டமே இல்ல. இவங்க 2 பேரும் இந்த டாக்டர் தான் பார்க்க வராங்கன்னு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன். கார்த்திக், நீ தானே இத பத்திலாம் யோசிக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்க? மறுபடியும் ஏன் அதே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க? இது நல்ல ஹாஸ்பிட்டலாவே இருக்கட்டும் கார்த்திக், ஆனா நம்ம வேற டாக்டரை கண்டிப்பா பார்க்கணும். அம்மா, நடந்த சம்பவத்துக்கும் டாக்டருக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னா இது யாரோட தப்புங்கிற? நான் சொல்ல வர்றது என்னன்னு புரிஞ்சுக்கோ கார்த்திக். அம்மா ப்ளீஸ், எனக்கு அவங்கள பத்தி தெரியும். அவங்க ஒர்க் பண்ற விதத்தை நான் பார்த்திருக்கேன். அது இல்ல கார்த்திக். சாந்தி, அவங்க இங்கேயே பார்த்துட்டு வரட்டும். ராதிகாவும் வந்தனவை இங்க தானே கூட்டிட்டு வந்து பார்த்தாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம ஒரு தடவை போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இவங்க ரொம்ப நல்ல டாக்டர். இவங்க அர்ச்சனாவை நிச்சயம் நல்லா பாத்துக்குவாங்க. உண்மையதான் சொல்றேன். ம். கிடைச்சதா? இல்லம்மா, இதுல மொத்தம் 5000 ரூபாய் வச்சிருந்தேன். ஆனா இப்ப 4000 ரூபாய் தான் இருக்கு. சின்னம்மா வேற யாருக்காவது கொடுத்தீங்களா? இல்ல தனோ, நான் யாருக்கும் பணத்தை கொடுக்கல. அந்த அலமாரியில பாருங்களேன், ஒருவேளை அங்க இருக்கலாம். என்னாச்சு? 2 பேரும் என்ன தேடிட்டு இருக்கீங்க? அம்மா, மறுபடியும் 1000 ரூபாய் காணாம போயிருக்கு. என்ன, மறுபடியும் பணம் காணாம போயிடுச்சா? சின்னம்மா, ஒருவேளை உங்க பர்ஸ்ல பாருங்களேன். நீங்க பணத்தை அதுல தானே வைப்பீங்க. நான் ஏற்கனவே அதுல பாத்துட்டேன் தானோ, அங்கேயும் இல்ல. ஓகே சார். நெக்ஸ்ட் ப்ளீஸ். வாமா. பேர் என்ன? அர்ச்சனா. எங்க மருமக. நீங்க இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்களா? ம். ஹஸ்பண்ட் கூட வரலீங்களா? வந்திருக்காரு. வந்திருக்காரு. மாப்பிள, இந்த பக்கம் வாங்க. அப்புறம் நான் இவளோட மாமியார். ஓகே. நான் இவங்க அம்மா. ஆனா உள்ள 2 பேர் மட்டும் தான் போகணும். பேஷண்ட் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட். நீங்களே இங்க வெயிட் பண்ணுங்க. என்னது இது? இல்ல, நானும் அவ கூட உள்ள போகணும். அவங்க ஏதாவது கேட்க மறந்துட்டாங்கன்னா. ஆஹா, ஆமா, நானும் அவங்க கூட போகணும். இங்க பாருங்க, எங்களுக்கு டாக்டர் ரொம்ப வருஷமா தெரியும். ஆனா இங்க பாருங்க மேடம், அவங்க ஹஸ்பண்ட் இங்க வரலன்னா நிச்சயமா உங்களை ஒருத்தங்களை உள்ள அனுப்பிச்சிருப்பேன். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காங்க இல்லையா? சோ ஹஸ்பண்ட் தான் உள்ள போயாகணும். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் இங்க உட்காருங்க. அப்படி நாங்க சேர்ந்து போறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் கிட்ட நாங்களும் பேசுவோம்ல. ஆமாமா, நாங்களும் கூட போறோம். அம்மா, அது இது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எங்கேயே இருங்க. நானும் அர்ச்சனாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, ஏதாவது கேட்கணும்னா நான் உங்களை கூப்பிட்டுடுறேன். சரியாம்மா? வா. அர்ச்சனா, இங்க பாருமா, கேட்க வேண்டியது எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட கேளு. நான் சொன்னது எல்லாத்தையும் கூட கேளு. ஆமாமா, சாப்பாட்டு விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்டுக்க. எப்போ எப்படின்னு கேட்டுக்கன்னு. இன்னொரு விஷயம், அவங்க சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்க. ஆமாமா, எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடு. நாங்க இங்கேயே தான் உட்கார்ந்திருப்போம். சரி. வா. அர்ச்சனா, இந்த ஃபைல்மா. அர்ச்சனா, வாங்க வாங்க. உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா. தேங்க்ஸ் டாக்டர். ஐ அம் so happy for you அர்ச்சனா. அர்ச்சனா, உங்க ரிப்போர்ட்ஸை நான் பார்க்கலாமா? இதோ. That's a split. அர்ச்சனா எல்லாத்தையும் விவரமா கேட்பாளோ மாட்டாளோ? ஆண்டி, நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரவா? இல்ல வேண்டாமா. என்ன இது? நம்மள உள்ள போக விட்டுருக்கலாம்ல. ஆ, ஏன் இவங்க போக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க?
தினம் தினம் புது புது ரூல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. 2 பேர் மட்டும் தான் போக முடியும்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தது இல்ல. ஆ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆல் இஸ் ஃபைன். ஆமா, உங்க பழைய ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்தீங்களா இல்லையா? அந்த ரிப்போர்ட்ஸை நான் பார்க்கணும். வாட் ஹேப்பன் அர்ச்சனா? டாக்டர், அது வந்து மிஸ்கேரேஜ் விஷயத்தை பத்தி யாராவது பேசினாலே அர்ச்சனா டென்ஷன் ஆயிடுறா. டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இப்ப உங்க 2 பேர்கிட்டயும் இது இருக்கு. அதனால பழைய விஷயங்களை மறந்துருங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போய் ஆ, பாக்குறேன். வாங்க. மேடம், டாக்டர் கிட்ட நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். இல்ல இப்ப முடியாதுங்க. பேஷண்ட் உள்ள இருக்காங்க, நீங்க இப்ப உட்காருங்க. ஹலோ. எஸ் மேம். ஓகே மேம். ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க 2 பேரும் ரொம்ப கவனமா இருக்கணும். என்னது டாக்டர்? இவங்க பாடியில blood கம்மியா இருக்கு. அப்படியா? அப்போ என்ன பண்ணணும் டாக்டர்? இதனால எதுவும் பிரச்சனை இல்ல? இல்ல 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 இல்ல, இதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஹீமோகுளோபின் உங்களுக்கு 10.2 இருக்கு. ஆனா ஆக்சுவலி 13 பாயிண்ட் இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர், நாங்க கண்டிப்பா ரொம்ப கவனமா இருக்கோம். ஆனா எக்ஸாக்ட்டா நாங்க என்ன செய்யணும்? இவங்க டெய்லி சாப்பாடுல கீரை வகைகள், பீட்ரூட், லெமன், அப்புறம் புரோட்டீன்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்புறம் என்கிட்ட ஃபுட் கைடு இருக்கு, அதையும் நான் கொடுக்குறேன். நீங்கெல்லாம் இங்க பாருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் வந்தோம். அர்ச்சனா நல்லா தானே இருக்கா? அவர் ரொம்ப நல்லா இருக்கா. அம்மா, நீங்க எல்லாரும் ஏன் உள்ள? அது மன்னிச்சிடுங்க டாக்டர், உங்க அனுமதி இல்லாம வந்துட்டோம். உங்ககிட்ட நாங்க சில விஷயங்களை கேட்கணும், அதான். இத பாருங்க, நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் கேளுங்க. என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சாப்பாட்டுல பத்தியெல்லாம் எதுவும் இல்லல்ல? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அர்ச்சனா எல்லாமே சாப்பிடலாம். என்னது? பத்தியெல்லாம் எதுவும் இல்லையா? பத்தியமெல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்ப ஸ்டார்டிங்னால அர்ச்சனா எல்லாமே சாப்பிடலாம். ஆனா கொஞ்சம் காரம், நெய், எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அவாய்ட் பண்ணா நல்லது. ஏன்னா அதெல்லாம் அதிகமா சாப்பிட்டா அசிடிட்டி வர வாய்ப்பு இருக்கு. நெய் அதிகமா சாப்பிடுங்க. நெய் அதிகமா சாப்பிட்டாதான் பிரசவ நேரத்துல கஷ்டம் இருக்காது. அதுதான் நானும் சொல்றேன். லிமிட்டா அர்ச்சனா எல்லாமே சாப்பிடலாம். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நார்மல் லைஃப் வாழணும். எல்லா இடத்துக்கும் போலாம். மார்னிங் முடிஞ்சா நீங்க வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன கேட்டா அர்ச்சனா யோகா செய்யறது கூட நல்லது. என்ன? அர்ச்சனா எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணுமா? அது முதல் 3 மாசம் முழுசா ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா டாக்டர்? இங்க பாருங்க, இவ பிரெக்னெண்டா இருக்கா, பேஷண்ட் இல்ல. இதுக்கு முன்னாடி அர்ச்சனா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் இருக்கலாம். பிரெக்னென்ட் ஆயிட்டா நாள் முழுக்க ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. அதிகமா டென்ஷன் ஆகக்கூடாது. ஆனா சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். பிரெக்னன்சி டைம்ல செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள்லாம் இருக்கு. சரி. இங்க பாருங்க, நீங்க அதிகமா டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப அர்ச்சனா என்னோட பேஷண்ட். அவளோட ஃபுல் ஹிஸ்டரியும் நான் நல்லா செக் பண்ணிட்டேன். ஆஹா, உண்மையாவே நான் அந்த ஃபிலிமை பார்த்து என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா இன்னொரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும். ஆஹா, அட நோ வேஸ் யார், யாருக்குமே இதை பத்தி தெரியாது. ஆஹா, டீச்சர் அன்னைக்கே மொத்த இங்கிலீஷ் போர்ஷனிங்க முடிச்சிட்டாங்கல்ல. சரி விடு, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய் பாய். இந்தாங்கம்மா, ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சிட்டேன்.
இந்த அலமாரியில எதுவுமே ஒழுங்கா இருக்கிறது இல்ல. என்ன பையன் இவன், துவைக்கிற துணியை கூட இதுல வச்சிருக்கான். இவன் மாறவே மாட்டான். எத்தனை தடவை புத்தி சொன்னாலும் கேக்குறது இல்ல. இதெல்லாம் பார்க்கலனா இந்த பொருளோட வாஷிங் மிஷின்ல போட்டிருப்பேன். 600 ரூபாவா? இவ்ளோ பணம் அவனுக்கு எப்படி கிடைச்சது?